ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சேஃபாக இருக்கேன். ஓகே, ரொம்ப நாளாக வீடியோ போடாத மாதிரி இருக்குது. போடலை தான், ரொம்பவே சாரி. இனிமேட்டு ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன் இன்னிலேருந்து. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு என்ன கிராஃப்ட்டுன்னு பார்த்தோன்னா ரொம்பவே ஈஸியாக இந்த ஒரே ஒரு பேப்பரை மட்டும் வச்சு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஈஸியாக பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு கிராஃப்ட்டு தான் பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு கலர் பேப்பர் மட்டும் போதும். அதில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10 கலர் ரவுண்ட் இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? டேப் ரோல் இல்லை வளையல் இந்த மாதிரி சின்ன சைஸாக ஏதாவது ரோல் இருந்ததுன்னா அதை வச்சு ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம எப்பவும் ரோல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் ஸ்டிக் யூஸ் பண்ணி நார்மலாக ரோல் பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் மெலிஸாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி லாஸ்ட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 சைடும் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கலாம், சமமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சின்ன பேப்பர் இந்த மாதிரி க்ரீன் கலர் எடுத்துகிட்டு நமக்கு அளவு இந்த மாதிரிலாம் எதுவும் தேவை கிடையாது. நார்மலாக பேப்பர் எடுத்துக்கோங்க, சின்னதாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு லீஃப் தான் கட் பண்ண போகிறோம். நார்மலாக நான் கையிலேயே கட் பண்ணிடுவேன். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு வரைஞ்சி காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் சும்மா இந்த மாதிரி வரைஞ்சி நான் கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு லீஃப் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அந்த ஸ்டிக்கவே வச்சு இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு லீஃப் வந்துட்டு வளைஞ்சி நமக்கு அழகாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லீஃப் வந்துட்டு நீங்கள் இன்னும் நீளமாக இருக்க மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸில் தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஸ்டிக்கில் இந்த லீஃபை வந்துட்டு 2 சைட்லேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒன்று கீழே இறக்கி இருக்க மாதிரி, இன்னொன்று மேலே ஏற்றி இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. கீழே வந்துட்டு ஸ்டிக்கில் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேப்பரை வந்துட்டு கீழே மட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டு சமமாக வந்துட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கீழே மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கால்வாசிக்கு இருக்கிற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ எப்படி ஒட்டுறோன்னா அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓரத்தில் மட்டும் லைட்டாக அந்த மாதிரி வந்துட்டு அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பேப்பர் எடுத்துகிட்டு அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி ஒட்டியிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ரொம்பவே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் மட்டும் நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னு கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 பை 1 அப்படியே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம ஒட்ட போகிறோம். அதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டேன். பாருங்கள், நான் 2 சைடும் மாற்றி மாற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரியே லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பேப்பர்ஸ் வேணுமோ அவ்வளோ இதுக்கு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு போதும் அப்படிங்கும்போது மேலே எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி பேப்பர் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த க்ரீன் கலர் தெரியாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டேன். நான் ஓரத்தில் வச்சுருந்தேன் இல்லையா, அதை தான் இப்போ நம்ம மேக் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளவர் தான் அவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம ஃப்ளவர் வாஷ்லாம் வீட்டில் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு கடையில் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்குவாங்க. அதுக்கு பதிலாக வீட்லேயே இந்த மாதிரி சிம்பிளாக நம்மளே ரெடி பண்ணிடலாம். ஓகே, இந்த சிம்பிளான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.